நிறைய கோவிலுக்கு போகிறவங்க பிளாஸ்டிக் பையில் அர்ச்சனை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுவும் எப்படி இடுப்புக்கு கீழே பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த காலத்தில் எப்படி எடுத்துகிட்டு போனோம்? பூக்கூடையில் இப்படி வச்சு எடுத்துகிட்டு போவோம். மார்புக்கு நேராக, இருதய துடிப்புக்கு நேராக எடுத்துகிட்டு போவோம். பிளாஸ்டிக்கில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றாங்க. அது ஒரு பிரோஜனமும் கிடையாது. நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் கையால் கொடுக்கும்போது, ஏன் இந்த கைரேகை என்னங்க, இந்த கைரேகை நிறைய இடத்துல இது தாயோட வயிற்றில் கர்ப்பப்பையோட ரேகை என்னவோ அதுதான் கைரேகை. அதே போல் நீங்கள் ஒரு தவசம் பண்ணுறீங்கன்னா, அரிசி பிடிச்சி வைக்கிறீங்கன்னா, அந்த லோகத்துக்கு போகும்போது உன்னோட வீட்டிலேருந்து வந்திருக்கு பாரு கையச்சோட சாப்பிடுன்னு அந்த ஆன்மாக்கு அந்த அரிசியை எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இந்த கையால் நீங்கள் இறைவனுக்கு பூவையோ இதையோ தானம் கொடுக்கும்போது அதோட வேல்யூவே, அந்த வேலை எவ்வளோ சுலபமாக முடிச்சு கொடுத்துரும். ஸோ ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா ஒன்று அதை பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது ரொம்ப நல்லது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.